போனதுக்கு நான் என்ன ராம் பண்ணுவேன்? சொல்லு ராம், சொல்லு. ஏன் ராம், ஏன் உன்னால அப்படி நினைக்க முடியல? சொல்லு ராம். நீ எங்க? அந்த சீதா எங்க? உங்க ரெண்டு பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நீ ஃபாரின்ல படிச்சிட்டு வந்தவ, அவ ஏதோ பட்டிக்காட்டுல பிறந்தவ. எங்க பாரு ராம், அவ எந்த விதத்திலும் பொருத்தமானவ இல்ல. சத்தியமா பொருத்தமானவ இல்ல ராம். உன் தகுதி வேற, அவ தகுதி வேற. உங்க ரெண்டு பேருக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல ராம். நான் கேக்குறதுக்காக சொல்ல வேண்டாம் ராம். ஒரு தடவை உன் மனசு தொட்டு சொல்லு. நீ ஒரு பொருத்தமான பொண்ண தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லு ராம், சொல்லு. நீ சொல்ற மாதிரி வேணா இருக்கலாம், ஆனா என்ன ஆனா? அது எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்க அம்மா மட்டும் பிடிவாதம் பிடிக்காம இருந்திருந்தா சீதாக்கு பதிலா நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிருப்ப. வனிதா ப்ளீஸ், அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ராம், அப்படி சொல்லி தப்பிக்காத ராம். எனக்கு ரெண்டுல ஒண்ணு சொல்லு ராம். ஆமாவா இல்லையா? சொல்லு ராம், சொல்லு. சொல்லு ராம், சொல்லு ராம். ஆமா, அப்படிதான் நடந்திருக்கும். இது போதும் ராம். என் ஜென்மம் பூர்த்தி அடையிறதுக்கு நீ உண்மையை சொன்னியே, அது போதும் ராம். நீ என்ன கல்யாணம் பண்ணி காட்டியும் பரவாயில்ல, அது விதின்னு நினைச்சுக்கிறேன். ஆனா நீ சொன்ன ஒரு வார்த்தை போதும் ராம், ஒரு வார்த்தை போதும். வனிதா, வனிதா ப்ளீஸ் 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 ப்ளீஸ், அழாத. எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ் அழாத. ராம், ராம், ராம். நான் அழுததெல்லாம் நினைச்சு நம்பிட்டான்னு நினைக்கிறேன்.
அவர் சொல்றது உண்மைதான். அவரோட காதலை தியாகம் பண்ணிட்டு அவர் அம்மாவுக்கு பிடிச்ச மகனா வாழ்ந்துட்டு இருக்காரு. என் கூட பொய்யான வாழ்க்கை தானே வாழறாரு. அவர் என்ன காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? இல்லையே, வனிதாவை தானே காதலிச்சாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லையே. என்னால அவருக்கு நிச்சயமா சந்தோஷம் கிடைக்க போறதில்ல. நான் அவர் வாழ்க்கைய நரகமாக்கிட்டேன். இல்லனா அவர் அந்த வனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பாரு. பாவம், அவரோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தான் முழுக்க முழுக்க காரணம். இவ்வளவு நாள் அவர் என்னால கஷ்டப்பட்டது போதும். இனிமே அவரை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. இதுல இருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கணும். நிச்சயமா அது நடக்கும். நிச்சயம் நடக்கும். அத்தை, மாமா எங்க? மாமா குளிச்சிட்டு இருக்காருமா. என்ன விஷயம்? மாமா ஆபீஸ்ல லேப்டாப்பை மறந்துட்டு வந்துட்டாராம். அதான் வனிதா ரூம்ல இருக்கிற லேப்டாப் எடுத்துட்டு வந்தேன். ஏம்மா, அந்த பொண்ணு ஏதாவது தப்பா நினைச்சுக்க போகுது. அவ எதுக்கு தப்பா நினைச்சுக்க போறா? இது நம்ம லேப்டாப் தானே. அப்படியா? சரி, நான் ஆன் பண்ணி வைக்கிறேன். சார், கொஞ்சம் பின்னால நில்லுங்க. சுரேஷ், யார் வந்திருக்காங்க பாரு. ஹே, ஹலோ அங்கிள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராம் வந்திருக்கான் பாரு. வாங்க வாங்க. ஹாய் ராம். என்னாச்சு? சாரி ராம். அக்கா, அவரு அவங்க அம்மாவோட பிடிவாதத்தினாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ. என்னாச்சு? சாரி ராம். என்னம்மா? ஒண்ணு இல்ல, ஜூஸ் எடுத்துட்டு வந்த தெரியாம இவர் மேல கொட்டிடுச்சு. பிரியா, வந்த இடத்துல கொஞ்சம் ஒழுங்கா பிஹேவ் பண்ணு ப்ளீஸ். சாரி அத்தை, இது கரையாயிடுச்சு, போகாதே. இல்ல சீதா, இப்ப உடனே வாஷ் பண்ணா போயிடும். அங்கதான் மாப்பிள்ளை ரூம் இருக்கு, போங்க போய் வாஷ் பண்ணிடுங்க, போங்க. பிரியா, இது வனிதாவோட ரிசப்ஷன் வீடியோ ஆச்சே. ஆமா அத்தை. இந்த டிவிடி அவளுக்கு எப்படி கிடைச்சது? தெரியல அத்தை. ஏன் பிரியா, ஏன் ஆஃப் பண்ணிட்ட? அத்தை, இதை எதுக்கு அத்தை நாம பாத்துக்கிட்டு? இதுல அப்படி என்ன இருக்க போகுது? வனிதா கல்யாணம் நின்னது, நட்ராஜ் திட்டினது, இதானே இருக்க போகுது. இத போய் நம்ம பார்க்கணுமா அத்தை? ஆமா பிரியா, நீ சொல்றதும் சரிதான். கல்யாண வீடியோ பார்க்கறதுக்கும் ஒரு ஆர்வமும் ஆசையும் வேணும். வனிதா கல்யாணம் நின்னு போனதையே நான் மறந்துட்டேன். இதை நம்ம பார்க்காம இருக்கிறது தான் நல்லது.
ஆமா, இந்த டிவிடி அவளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அதுதான் அத்தை, எனக்கும் தெரியல. அவ இந்த டிவிடியை பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? பாத்திருக்க முடியாது அத்தை. அவ மட்டும் இதை பாத்திருந்தான்னா நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். சரியாதான் சொல்றேன். அப்புறம் இந்த டிவிடி அவ கையில கிடைச்சிடக்கூடாது. இது எங்கேயாவது அவளுக்கு தெரியாம மறைச்சு வச்சிடு. சரிங்க அத்தை. வர அத்தை. டிவிடி எப்படி வனிதா ரூமுக்கு வந்திருக்கும்? ஒருவேளை அவ டிவிடியை பார்த்துட்டு எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேளை இந்த டிவிடி அவ பார்க்கல. அந்த கடவுள் தான் காப்பாத்திட்டார். வனிதா இத பாத்திருப்பாளோ? அவளுக்கு எப்படி இந்த டிவிடி கிடைச்சது? ஒருவேளை வீடியோ எடுத்த அந்த ஸ்டுடியோக்கே போய் வாங்கிட்டு வந்திருப்பாளோ? அப்படின்னா என்னாலதான் அவ கல்யாணம் நின்னு போச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நானும் அம்மாவும் பேசினதெல்லாம் அவ பாத்திருப்பாளோ? ஐயோ கடவுளே, இப்படி இக்கட்டான நிலைமையில எனக்கு கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டியே. இது அத்தை மட்டும் பாத்திருந்தாங்க, அவ்வளவுதான். அப்புறம் என்ன பர்மனண்டா இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. முதல்ல இந்த டிவிடிய யார் கண்ணிலையும் படாம மறைச்சு வைக்கணும். சீதா, ஏன் அழற? ஒன்னுதான் கேக்குறேன், ஏன் அழற? என் வாழ்க்கையே போச்சுக்கா, போச்சு, எல்லாம் போச்சு. ஏய் சீதா, ஏன் இப்படி விரக்தியா பேசுற? என்னன்னு சொன்னதானே புரியும். அக்கா, அவங்க அம்மாவோட பிடிவாதத்தினாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். சும்மா லூஸ் மாதிரி எதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத. கற்பனையில எல்லாம் பேசலக்கா. அவர் வனிதா கிட்ட சொன்னத நானே கேட்டேன். ராமா அப்படி சொன்னாரு? ஆமாக்கா. சீதா, நீ முதல்ல அழுகிறத நிப்பாட்டு. வேற என்ன சொன்னாரு? நான் என்னன்னு சொல்றது? அவர் மனசுல வச்சிருந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. ராம், உனக்கு இன்னுமா புரியல? நீ எனக்காகவும் நான் உனக்காகவும் பிறந்திருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்களே தவிர உங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகவே இல்ல. இது இப்போ இல்ல, எப்பவுமே நடக்காது. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல.
சந்தோஷமா வாழ்ந்திருக்கணும். ஆனா விதி நம்மள சேர்த்து வைக்கலையே. நான் கேக்குறதுக்காக சொல்ல வேண்டாம் ராம். ஒரு தடவை உன் மனசை தொட்டு சொல்லு. நீ ஒரு பொருத்தமான பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லு ராம், சொல்லு. சீதா, நீ அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? நீ அவரோட பொண்டாட்டி. கோவத்துல 2 வார்த்தை பேசிட்டா அதெல்லாம் நிஜமாயிடுமா? இங்க பாரு, பார்ட்டிக்கு போனீங்க, அத முடிச்சிட்டு வராம சீக்கிரமா வந்தா ராமுக்கு கோவம் வரதானே செய்யும். நான் இப்ப என்னக்கா பண்றது? இங்க பாரு சீதா, ராமுக்கு உன்னோட அருமை என்னன்னு தெரியணும்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? ஆமா சீதா, புருஷனை தான் வழிக்கு கொண்டு வரதுக்காக பொண்டாட்டிங்க செய்யற தந்திரமே இதுதான். நீ இப்பவே கிளம்பி நம்ம அம்மா வீட்டுக்கு போ. அக்கா, என்ன அங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா ஒரு வேலையும் நடக்காது. எங்க பாரு, நான் சொல்றத சொல்லிட்டேன். என்ன பண்ணணும்னு நீதான் முடிவெடுக்கணும். இவ சொல்றத பார்த்தா வனிதா ராம் மனச ரொம்ப நெருங்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ சீதாவோட மகாராணி சீட்டு காலியாக போகுது. இனிமே நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். கூடிய சீக்கிரம் வனிதாவையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு சீதாவையும் அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டா இனிமே நாம தான் இந்த வீட்டுக்கு மகாராணி. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்களே தவிர உங்க 2 பேருக்கும் ஒத்து போகவே இல்ல. Very good morning. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நீ நடத்துற போய் நாடகம். சீதா, ஏய்
அம்மா ஐயோ ஐயோ ஐயோ